வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வீரராகவ பெருமாளுக்கு மாலை சாற்றிய பின்னர் ராமராயர் மண்டகப்படி எழுந்தருளினார். வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வீரராகவ பெருமாளுக்கு மாலை சாற்றிய பின்னர் ராமராயர் பக்தர் மண்டகப்படி எழுந்தருளி ராமராயர் மண்டகப்படி நோக்கி புறப்பட்ட கள்ளழகருக்கு வழிநெடுகிலும் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை பாப்பா அந்த பிளேட்டை போய் காமிக்கிறேன். நல்லா இருக்கும். பிளேட்டு உங்களை தான் சொல்றேன். இங்கிலீஷ்ல சொல்லல, தமிழ் தான் சொல்றேன். பாதை கிடையாது. தற்போது மீனாட்சி ஆன்மீக சொற்பொழிவாளர் நம்மோடு இணைக்கிறார். கேட்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம். அதாவது கள்ளழகரை குளிர்விக்கக்கூடிய தீர்த்தவாரி நடந்து வருகிறது. இப்போ இந்த தீர்த்தவாரியின் போது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் விண்ணை புழக்கும் அளவிற்கு மக்களுடைய மகிழ்ச்சியை அங்கு வெளிப்படுத்துகிறார்கள். இந்த சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கக்கூடிய இந்த திருவிழா வெயில் நேரத்தில் நடக்கிறதுனால அது சுவாமியை நம்ம குளிர்விக்கணும். எதுவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வெளியிலேருந்து வரும்போது கொஞ்சம் நீங்கள் தீர்த்தம் தண்ணி குடிக்கிறீங்களா, கொஞ்சம் களைப்பாறு பேசுறீங்களா, கொஞ்சம் மோர் குடிக்கிறீங்களா, இப்படி எல்லாம் கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி இறைவனை நம்ம குளிர்விக்கிறதுக்காகவும் மகிழ்ச்சி படுத்துறதுக்காகவும் மக்கள் இந்த மாதிரி தீர்த்தவாரின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்த தண்ணியை இறைவன் மேல வீசுறாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அந்த நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, இப்படி பஞ்சபூதத்துல ஒண்ணுதான் நீர். அந்த நீர் நம்மளை மனசை குளிர்விக்க கூடியது. உடல்ல நம்ம பஞ்சபூதங்களும் சேர்ந்ததுதான் நமக்கு உடல்லயே இருக்கு. இறைவனை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு, இன்னும் சொல்ல போனா சிவபெருமான அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க, பெருமாளை அலங்கார பிரியர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அலங்கார பிரியருக்கு சித்திரை மாதத்தில் பக்தர்கள் இந்த தீர்த்தவாரி பண்ணி குளிர்விக்கிறாங்க. கள்ளழகர் கோவில்ல
இருந்து கள்ளழகர் கோவிந்தா கோவிந்தாங்கிற முழக்கத்தை கேட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. அத்தகைய நிகழ்ச்சியில மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. சூரியனுடைய வெப்பம் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க நீர்மோர் பந்தல்கள், பானகம், அப்புறம் விசிறி இதெல்லாம் தானம் செய்யறதுக்கு உகந்த மாசம் சித்திரை மாசம்னு சொல்லுவாங்க. அந்த மாசத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அழகர் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அழகர் மதுரையை நோக்கி வந்துட்டு திருப்பி போவார் இல்லையா, அப்ப நிறைய சீர்வரிசையை வாங்கிட்டு போவாங்களாம். மக்கள் அவங்க கிட்ட விளைஞ்ச விளைச்சல், அது பயரா இருக்கலாம், அது நெல்லா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், தானியமா இருக்கலாம், அதுல முதல் பங்கை அழகருக்குன்னு எடுத்து வச்சிருவாங்களாம். அந்த பங்கை அழகர் கோவிலுக்குன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்களாம். இதெல்லாம் ஒரு நேர்த்தி கடனா செய்யறாங்க. அழகர் வரும்பொழுது அந்த சுக்கு வெல்லம், சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாம் கலந்த ஒரு கலவையில அழகா தீப ஆராதனை காமிச்சு, தீபமங்கள ஜோதி ஜோதி நமோ நமோ, ஜோதி ஸ்வரூபனான ஒளிமயமான இறைவன், அந்த இறைவனை மகிழ்விக்கும் பொருட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க அந்த ஒரு செம்புல சுக்கு பானகம் வெல்லம் கலந்த ஒரு இதுல கற்பூர தீபம் காமிச்சு ஆரத்தி எடுத்து மகிழ்விப்பாங்க. இப்ப வைகை ஆத்துல மக்கள் வெள்ளம் தான் நிறைய இருக்கு. அந்த மக்கள் வெள்ளம் இருபுறமும் கரை புரண்டு ஓடும் அளவிற்கு ஆங்காங்கே அந்த விசிறிகள் வேற இங்க காண்பிக்கப்படுகிறது. வைகை ஆற்றுல பச்சை பட்டுடுத்தி பாங்காக இன்று பவனி வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக மக்கள் அனைத்துமே நல்ல செழுமையாக பசுமையாக செழிப்பாக இருப்பார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. நேற்று பூரா திருமஞ்சனம் நடந்திருக்கோம். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த தல்லாகுளம் பெருமாள் கோவில் வழியா அழகர் தங்கிட்டு வரும்பொழுது அத்தனை சீர்பார்த்த சேவார்த்திகள் அத்தனை பேரும் அழகா அங்க அற்புதமா, இன்னும் சொல்ல போனா அந்த வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய, அது வெட்டி வேர்னு சொல்லுவாங்க, ஆனா அது வெற்றி வேர், வாசனை தரக்கூடிய அந்த வெற்றி வேர் மாலை அழகர் சுந்தர தோளுடையானுக்கு அங்க சூட்டப்பட்டு இருக்கிறது. வானவில்லின் வர்ண ஜாலங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, விப்ஜியால் என்று சொல்வார்கள், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான வண்ணங்களிலும் அங்கு மலர்கள், அதாவது இன்று பூத்த மலர்கள் அவ்வளவும் அழகரை சேர்ந்தது என்று சொல்ற அளவுக்கு அங்க மாலை கட்டி போட்டிருக்காங்க. இந்த பூக்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், அதுல இருக்கக்கூடிய அந்த வண்டு மொய்க்கும் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அத்தனை பூவையும் சேர்த்து மாலையா தொடுத்து, அதுவும் சூடி கொடுத்த சுடற்கொடியாருடைய மாலையை வாங்கிக்கிறதுக்காக அழகர் சுந்தரத்தோளுடையான் வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரும் பாக்கியம். அதை பார்ப்பதற்கே நாம் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்வார்கள். அந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லும் பொழுது தர்மத்தின் வழியே பொருளை ஈட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கும், இல்லாட்டி மதிப்பு இருக்காது. அதனாலதான் குடும்பத்துல மனைவியை தர்ம பத்தினின்னு சொல்லுவாங்க. ராமர் கூட அங்க யாகம் வளர்க்கும் போது சீதை வேற இடத்துல இருக்கும் பொழுது சீதை மாதிரி ஒரு விக்கிரகத்தை செஞ்சு சீதை பக்கத்துல வச்சுட்டு அவர் அந்த யாகத்தை செஞ்சாராம். இதெல்லாம் எதற்காக? கணவனும் மனைவியும் ஒத்து இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இறைவனுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. ஏதோ பொழுதுபோக்குக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த இறையருளை பார்த்து நாம் நல்லருளை பெற வேண்டும். நம்ம வீட்டுல அப்பா அம்மாக்கு 60க்கு 60 பண்ணணும், 80க்கு 80 பண்ணணும், இப்படி சதாபிஷேகம், இன்னும் சொல்ல போனா பேரம் பேத்தி, கொள்ளு பேரம் பேத்தி, இப்படி வம்சமாக வாழையடி வாழையாக வம்சம் தழைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா, அது போல வம்சம் பெருக வேண்டும். சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க, அப்பா உன்னுடைய கல்யாண போட்டோ ஆல்பத்துல நான் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க தாத்தாவுக்கு நாங்க 80 கல்யாணம் பண்ணி நாங்க வீடியோ போட்டோல எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றது பெருமையா இருக்கு. இது செஞ்சுக்கிறதுக்கும் கொடுத்து வைக்கணும், செய்யறதுக்கும் கொடுத்து வைக்கணும். அதாவது பண்ணிக்கிறவங்களுக்கும் பாக்கியம் இருக்கணும், பண்றவங்களுக்கும் பாக்கியம் இருக்கணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது, அடுத்த வார்த்தை யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, ஆரோக்கியமாய் பிறத்தல் அரிது. ஏன்னா ஔவையார் சொன்னதுங்கிறது வேற. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது, கூன் குருடு செவிடுப்பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அடியன் சொல்றக்கூடிய பழமொழி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது, ஆரோக்கியமாய் பிறத்தல் அரிது. இன்னைக்கு இந்த ஆரோக்கியமான வாழ்வு
ஏன் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துப்போமே, அந்த காலத்துல அம்மா அப்பா தாத்தா பாட்டி, பாட்டிக்கு ஒரு அம்மா அப்பா, இவங்கெல்லாம் எத்தனை குழந்தைகளை பெற்றாங்க, எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தாங்க, உணவு எவ்வளவு அஷ்டலட்சுமி கடாட்சமா, எவ்வளவு உணவு பாக்கியம் தானிய பாக்கியம்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு மக்கள் தொகை அந்த அளவுக்கு பெருகி இருந்தாலும் அந்த குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது கணவன் மனைவிட்ட கூட ஒரு விட்டு கொடுக்கும் நிலை. சொல்லுவாங்க இல்லையா, விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர் விட்டு கொடுப்பதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி குறித்தான நிகழ்வுகளை சிறப்பாக விளக்கியமைக்கு நன்றி மேடம்.